கிங் எபிசோட் 1678. கதிர் மற்றும் சந்தனாவின் விருப்பத்திற்காக ராஜேஸ்வரன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களையும் பெயர் சூட்டும் விழாவுக்கு அழைக்க சம்மதித்தான் ஹரீஷ். அதற்காக அவனுடைய அத்தை பையனான மனோகருக்கு போன் செய்தான். மனோ, ஹரீஷ் அழைத்ததும் எதிர்முனையில் எந்த சத்தமும் இல்லை. லைன்ல இருக்கியா? ஹரீஷ் மறுபடியும் கேட்க, ஆமா, உயிரோட தான் இருக்கேன். மனோகரிடமிருந்து ஒரு மாதிரி குரலில் பதில் வந்தது. அந்த டோனை வைத்து கோபமா வெறுப்பா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. சாரி மனோ, ஆனந்த் சித்தப்பா பண்ண விஷயத்தினால நான் மொத்த குடும்பத்தையும் ஒதுக்கி வச்சிட்டேன். ஹரீஷே இறங்கி வந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டான். என்ன, இந்த கிரேட் ஹரீஷ் ராஜேஸ்வரன் இந்த சாதாரண மனோகர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரா? ஹாஹா, என்னால நம்பவே முடியலையே. அவன் போலியாக ஆச்சரியப்பட ஹரீஷுக்கு வருத்தமாக இருந்தது. சின்ன வயதிலிருந்தே ஹரீஷால் அந்த குடும்பத்தில் இருந்த யாருடனும் பெரிதாக ஒட்ட முடியவில்லை. எல்லா விதத்திலும் அவன் புத்திசாலியாக இருந்ததால் அவனுடைய சொந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே ஹரீஷ் மீது பொறாமைப்பட்டனர். அவனுடைய தாத்தா ராஜேஸ்வரனை பொறுத்தவரை ஹரீஷை எல்லா விதத்திலும் சிறந்தவனாக மாற்ற வேண்டும் என்று கொஞ்சம் கண்டிப்பாகவே இருந்தார். ஆனாலும் அவருக்கு ஹரீஷ் மீது அதிக பாசம் இருப்பதை உணர்ந்த மற்ற உறவினர்கள் அதனால் அவனை இன்னுமே அதிகமாக ஒதுக்கி வைத்தனர். கதிரால் பிசினஸில் வெற்றி பெற முடியாதது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக போக அதை வைத்து அவனை கேலி செய்து காயப்படுத்தினார்கள். அந்த பொறாமை பிடித்த கூட்டத்திற்கு மத்தியில் ஹரீஷ் மீது உண்மையான அன்போடும் அக்கறையோடும் இருந்த ஒரே ஜீவன் மனோகர் மட்டும்தான். தன் தாத்தாவுக்கு அடுத்தபடியாக ஹரீஷ் நெருக்கமாக இருந்ததும் அவனுடன் தான். ஆனால் மனோகரின் திருமணம் நின்றபோது அதற்கு காரணம் ஹரீஷ் தான் என்பது போல ஆனந்த் அவனுடைய மனதை குழப்பி வைத்திருந்தார். அதனால் மனோகருக்கும் ஹரீஷ் மீது கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பு தோன்றியது. அதே போல ராஜேஸ்வரனின் சாவுக்கு ஹரீஷ் தான் காரணம் என்று மொத்த குடும்பமும் பழி போட்டது. ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட மனோகர் ஹரீஷ் அப்படி செய்யக்கூடிய ஆள் இல்லை என்றுதான் நினைத்தான். ஆனாலும் நாளுக்கு நாள் ஹரீஷுக்கும் ராஜேஸ்வரன் குடும்பத்திற்கும் இருந்த இடைவெளி அதிகரித்து கொண்டே போக மனோகருடனும் தொடர்பில்லாமல் போனது. எக்ஸ்பர்ட் உலகத்தில் நுழைந்த பிறகு ஹரீஷுக்கு அதற்கான நேரமும் கிடைக்கவில்லை. சமீபத்தில் ராஜேஸ்வரனின் மொத்த குடும்பமும் சேர்ந்து அவ்வளவு நாட்கள் குடும்பத் தலைவராக இருந்த ஆனந்தை வெளியேற்றியது. அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களில் ஹரீஷுக்கு அடுத்தபடியாக மனோகர் தான் புத்திசாலி என்பதால் அவன்தான் இப்போது ஃபேமிலி பிசினஸ்களை நடத்தி வருகிறான் என்று ஹரீஷ் கேள்விப்பட்டிருந்தான். ஒரு வகையில் ஹரீஷ் அதற்கு சந்தோஷப்பட்டார். அடிப்படையில் மனோகர் ரொம்ப நல்லவன். ஆனந்த் மற்றும் கிஷனை போல மற்றவர்களை ஏமாற்றி வாழ வேண்டும் என நினைக்க மாட்டான். தியானா மீடியாவை தவிர ராஜேஸ்வரனின் மற்ற சொத்துக்களில் ஹரீஷும் ஆர்வம் காட்டவில்லை. ஒரு வகையில் பார்த்தால் மனோகர் அந்த குடும்பத்தின் நேரடி வாரிசு கூட கிடையாது. தன் மகள் மீது